வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் எது தெரியுங்களா? சிதம்பரம் கீழ வீதி 16 கால் மண்டப தெருவில் இருக்கிற சம்ஹார பைரவர் கோவில். இந்த கோவில் 16 கால் மண்டபத்தை ஒட்டினாப்புலேயே இருக்கும். ரொம்ப சின்ன கோவில் தான். ஆனாலும் அங்கே இருக்கிற பைரவர் மிக பிரம்மாண்டமாக அழகாக இருப்பார். அப்படி ஒரு தோற்றத்தை நீங்கள் ரொம்ப பார்க்குறது கஷ்டம். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பைரவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கிற விட்டவாசல் பைரவர், சிவபுரியில் இருக்கிற பால்வண்ணநாதர் கோவிலில் இருக்கிற கால பைரவர், அதுக்கப்புறம் இந்த 16 கால் மண்டபத்தில் இருக்கிற சம்ஹார பைரவர் தான். பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அதாவது திருமண தடை, வழக்குகளில் வெற்றி, கடன் பிரச்சனைகள், தீராத நோய் இவை எல்லாத்தையுமே நமக்கு தீர்க்கக்கூடிய வல்லமையை தரக்கூடியவர் பைரவர். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி 2 தினங்கள்லையுமே பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதிலும் இவர் சம்ஹார பைரவர். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை இவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே இவர் சம்ஹாரம் பண்ணுறதா சொல்கிறாங்க. சில கோவில்கள் சின்னதாக இருக்கும், ஆனால் அங்கே அற்புதங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சம்ஹார பைரவர் ஆலயத்துலேயும் நம்ம போகிற வழியிலே பார்த்துருப்போம். ஏதோ ஒரு பைரவர் கோயில் இருக்கே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம கடந்து போயிருப்போம். இனிமேல் அப்படி கடந்து போகாதீங்க. இந்த சம்ஹார பைரவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி நின்று சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலனும் வளனும் கிடைக்கும். மனுஷனுக்கு முதல் பிரச்சனையே கடன் தான். அப்புறம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வழக்குகள், இப்படியே அங்கே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள். ஏதோ ஒரு தெய்வ சக்தி அதுதான் தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக நம்புகிறோம். இன்னைய வரைக்கும் நம்பி நாம் ஒவ்வொரு கோவிலுக்காக போயிட்டு பரிகாரங்கள் செய்கிறோம், இறைவனை வணங்குகிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லதும் நடந்திருக்கு. நிச்சயமாக அதுக்கான தீர்வுகளும் கண்டிருக்கும். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமின்னா இனிமேல் இந்த சம்ஹார பைரவர் கோவிலுக்கு போங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த சம்ஹார பைரவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சம்ஹாரம் செய்வார். பைரவர் வழிபாடு மிகப்பெரிய மனதைரியத்தை கொடுக்கும். அதில் ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். சிதம்பரம் சம்ஹார பைரவரை வணங்குங்கள்.